நம்ம 3/4 மணி நேரம் வழங்குனது ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி, நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ம். குழுவின் சார்பாகவும், ரோட்டரி கிளப்பின் சார்பாகவும் நன்றிகள், நன்றிகள், நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஒரு அமைதியான மனநிலையில இருப்பீங்க எல்லாருமே. இதுல அடுத்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சிந்தனை. அவர் பார்த்தீங்கன்னா, அ ஐயா இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா. இப்போ ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க வந்துட்டு இருக்காரு, காலை சக்கரத்த பத்தி. அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ 4 மணி நேரம் கா காயகல்ப பயிற்சி. அதாவது நம்ப ஒரு ரொம்ப வியப்பில ஆழ்த்தினாரு. ஆரம்பத்தில எப்படி இருந்தாரோ, அதே ஒரு இதுல 4 மணி நேரம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு சிறப்பான ஒரு இது வழங்கியிருந்தார். அன்னைக்கு விளக்கம் வாங்கி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்த ஏற்படுத்தினாரு. அ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கும் காலச்சக்கரத்தின் காலச்சக்கரம் என்ன அதுல என்ன உச்சக்கட்ட லட்சியம். அ காலச்சக்கரம் நம்ம வாழ்க்கையில என்னத்துக்கு, என்ன நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்த போதுன்றதுக்கான ரகசியத்த பத்தி அ கூற வருகிறார். இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை இந்நிகழ்வை வழங்க சிறப்புடன் வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. காலகட்டத்தில அவரோட பங்கு ரொம்ப அருமையாவும், ரொம்ப ரொம்ப அதிகமான பங்களிப்பாவும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்த பத்தி தான் அதிகமா பேச இருக்கிறாரு. இந்த ஒரு 10 நாளாவே நமக்கு காலச்சக்கரத்த பத்தின ஒரு உங்களுக்கான தொடர்ச்சிக்காகவே இந்த ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டுட்டு இருக்கு. அ இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் வந்தீங்கன்னா, இன்னும் இந்த அளவுக்கு உங்களால உங்க வாழ்வியல மேம்படுத்துறதுக்கும், ம் ஒரு அறிவு சிந்தனைக்குமாகவே இந்த காலச்சக்கரம் இயங்கிட்டு இருக்குன்றத சொல்ல வராரு. ஆன்மீக சிந்தனையாளர், இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. இன்னொரு நம்பர்ல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, போகஸ் கொடுத்தீங்களாமா? கொடுத்துருக்கீங்க. ஓகே. வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி.
காலை சக்கரத்தினுடைய உச்சகட்ட ரகசியம் இல்லையா தலைப்பு. சரி, நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடியது காலை சக்கரத்தினுடைய உச்சகட்ட ரகசியம் மட்டும் இல்லை, மொத்த வாழ்க்கையினுடைய மொத்த ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட ரகசியத்தை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். உண்மையாலுமே இன்னைக்கு உள்ள இருக்கிற அன்பர்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் என்றால் அது மிகையாகாது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த சிந்தனை எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிட்டிவிடாது. ஆரம்பத்தில் நம்ம கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? குறிப்பாக காயகல்ப பயிற்சியில் 500க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிறைய அன்பர்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. கொஞ்ச நாள் சிந்தனையை பொறுத்து ஒரு சில நாள் எச்சா இருக்கும், ஒரு சில நாள் கம்மியாக இருக்கும். பட் எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடலில் சில பல நோய்களை நாம் வைத்திருக்கிறோம். அந்த நோய்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால் உடல் சார்ந்த நோய்களுக்கான தீர்வுகளை வழங்கும் போது நீங்கள் நிறைய பேர் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நல்லது, இன்னும் நிறைய பேர் கலந்துக்கணும். ஏன்னா முதல் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சிலருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. நமக்கு கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பயம் இதெல்லாம் இருக்குது. இப்போ மனம் சார்ந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. கோவப்படாமல் இருக்கணும், கவலைப்படாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிற நோக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதை போக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தியானம் போன்ற செயல்பாடுகள். உங்களுக்கு அந்த தியானத்தை கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் காலப்போக்கில் தியானத்தை ஆழமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சரியாக அமையலை. தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி, மனதை சமநிலைப்படுத்தி, மனதை உயர்த்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அதற்கான அடிப்படை தகுதி இந்த உடல் ஆரோக்கியம். அதனால் முதல் இந்த 48 நாட்கள் உங்களுக்கு இயற்கை உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்களும் அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னும் இருக்கிற ஒரு சில நாட்களுக்குள்ள உடல் ஆரோக்கியத்திற்கான மேம்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இதற்கு அடுத்த நிலை பயிற்சிகளில் உங்களுக்கு இந்த உடல் கடந்து மனதிற்குள்ளே நாம் பயணித்து அதற்குள்ள ஆழமான பல செய்திகளை நாம் சிந்திக்கணும். நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த ஞானத்தை ஒரு 4 விதமாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் எல்லாருமே எழுதிக்கோங்க. அதாவது எப்படி எழுதணும்னா, ஒரு 4 ஸ்டெப்பு மாதிரி, படிக்கட்டு மாதிரி, ஒரு கோடு போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட் லைன், கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட் லைன், கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட் லைன். 4 படிக்கட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு நோட்டு பேனா வச்சுருந்தா எழுதிக்கோங்க, இல்லாட்டி உங்கள் மனதில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மனிதன் துன்பப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே, கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன விருப்பம்? துன்பப்படாமல் இருக்க வேண்டும். அது உடல் துன்பமாக இருந்தாலும் சரி, மன துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டின் மூலமாக வரக்கூடிய உறவுகளிலே வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், எந்த துன்பமும் இல்லாமல் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்டுங்களா? இவ்வளோதானே நம்ம நோக்கம். என்ன? சந்தோஷமாக வாழணும். நான் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது கூட எதற்காகனா, துன்பமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறீங்க. அதற்காக உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும்.
கரெக்டு தான், மாற்று கருத்து இல்லை. என் மனதை நான் நிம்மதியா வச்சுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம். எதற்காக? அதுவும் நாம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கு தான். என் குடும்ப உறவுகள்ல சண்டை இருக்கக்கூடாது, சிக்கல்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுவும் நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான். பொருளாதாரத்திலே எனக்கு கடன் தொல்லை இருக்கக்கூடாது, நல்ல பொருள் பெருக்கத்தோட நம்ம வாழணும், அதுவும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான். இன்னும் ஆன்மீகத்துல நான் உயரணும், அறிவுல நான் சிறந்தவனாக வாழணும், என்னையே நான் அறிந்து கொள்ளணும், அதுவும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான். ஒற்றை இலக்கு தான் நம்ம எல்லாருக்கும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ அதற்காக நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்க அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய கர்ம வினை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கர்ம வினைகளை போக்கினால் மட்டும்தான் உங்க உடலில் இருக்கிற நோய்களையும், உங்க மனதில் இருக்கிற பிரச்சனைகளையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் நீங்கள் முழுமையாக போக்கிக் கொள்ள முடியும். இதை செய்யாம நீங்க எத்தனை மருத்துவங்கள், எத்தனை விஷயத்தை நீங்க செய்து வந்தாலும் அது முழுமையான தீர்வாக இருக்காது. அப்போதைக்கு டெம்பரவரியா இருக்கலாம். இன்னைக்கு அலோபதி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம் எப்படி டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் கொடுக்குதோ, அதே போலதான் மற்ற எல்லா மருத்துவங்களும் டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்கும். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு காய்கறி மருத்துவத்திலே ஒரு நோய்க்கு இதை சாப்பிடுங்க குணமாகும் என்று சொல்கிறார்கள் என்றால், நீங்க அதை சாப்பிட்றீங்க, குணமாகுது, சரிங்களா, மாற்று கருத்து இல்லை. பட் இப்ப நீங்க 10 நாள் சாப்பிட்டு குணமாச்சுல்ல, அது அடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு பயனை கொடுக்குமா? கொடுக்காது. இப்ப உங்களோட வாழ்க்கை முறை ஒரு மாதிரி இருக்குது, அந்த வாழ்க்கை முறை தவறா இருக்கிறதால உங்க உடம்புல ஒரு நோய் வருது. அந்த நோயை தீர்ப்பதற்கு அந்த மருத்துவர் ஒரு மருந்தை சொல்கிறார், ஒரு காய்கறியை சொல்கிறார், அதை சாப்பிட்றீங்க, அந்த நோய் குணமாகிறது. அப்ப நீங்க வாழ்நாள் முழுக்க அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கணுமா? இல்ல நிறுத்திக்கலாம்? நிறுத்திக்கலாம். அப்படின்னா உங்க வாழ்க்கை முறை அப்படியே இருந்தா பரவாயில்லையா? கிடையாது. நீங்க வாழ்க்கை முறை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, சரி, நிறைய பேர் பைல்ஸுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க, வாழ்க்கை முறை மாறி இருக்காது, மறுபடியும் பைல்ஸ் வரும். சுகருக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, வாழ்க்கை முறை மாறி இருக்காது, மீண்டும் சுகர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று சொல்லும். அது போல நீங்க எந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தீர்வை எடுத்துக்கோங்க, நிரந்தரமான தீர்வு என்று எதுவாக இருக்கும்னா நம்முடைய கர்ம வினைகளை மாற்றி அமைப்பதில் தான் இருக்குது. இதை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ளணும். இதுதான் ஒட்டுமொத்த ஞானத்தினுடைய உச்சகட்ட ரகசியம். அப்ப என்னுடைய கர்ம வினைகளை போக்கினால் மட்டும்தான் எனக்கு நிரந்தரமான நீடித்த நிலைத்த அமைதி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். மற்றது எந்த விஷயம் எடுத்தாலும் அது டெம்பரவரி தான். அது இயற்கையை சார்ந்தே எடுத்தாலும் டெம்பரவரி தான். அப்ப என்னை நான் மாற்றிக்கொண்டு, என்னுடைய கர்ம வினைகளை மாற்றிக்கொண்டு, என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்ளும் போதுதான் என்னோட வாழ்க்கையில துன்பம் என்ற ஒன்று வராமல் இருக்கும்ங்கிறத நீங்க புரியணும். சரி, நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? 100% மகிழ்ச்சியாக இருப்பது. அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா, பேரின்ப நிலையில் இருப்பது. பேரின்ப நிலையில் இருப்பது தான் 100% மகிழ்ச்சி. அதுல துன்பமே கிடையாது. அதைத்தான் முக்தி ஞானம் என்று சொல்கிறோம். அதுதான் மனித வாழ்க்கையுடைய நோக்கம். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்னா, இறைவனை உணர்வதற்கு அல்லது தன்னை உணர்வதற்காக பிறந்திருக்கிறோம்.
சரிங்களா? அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் என்று அவர் சொல்றார். அப்ப தன்னை அறிதல் என்பதுதான் அல்டிமேட் எய்ம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை என்றுட்டார். ஒரு கேடும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உடல்ல நோய் இல்லை, மனதுல குழப்பம் இல்லை, வாழ்க்கையில சிக்கல் இல்லை, உறவுகளை பிணக்கம் இல்லை, பொருளாதாரத்துல நஷ்டம் இல்லை, தனக்கு ஒரு கேடும் இல்லை. எப்போ? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை. 2வது வரியில் சொல்றாரு, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நாம் இப்ப நிறைய அறிஞ்சிருக்கிறோம், புற உலகத்துல நிறைய அறிஞ்சிட்டோம். இன்னும் காலை சக்கரத்தில் நிறைய ஞானங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. நீங்கள் உங்களை அறிய வேண்டும். நோ யுவர் செல்ஃப். சாக்ரட்டிஸ் இயேசு மகான் தோன்றுவதற்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய உலகத்தின் முதல் தத்துவமேதை என்று சொல்லக்கூடிய சாக்ரட்டிஸ் சொல்றார், உன்னையே நீ அறிவாய் என்று சொல்கிறார். அதையே தான் வேதங்கள் சொல்லுகிறது, புராணங்கள் சொல்கிறது. சரிங்களா? உங்களை நீங்கள் அறிய வேண்டும், உங்களை நீங்கள் உணர வேண்டும். தன் உணர்வு என்று ஓஷோ சொல்கிறார், இறை உணர்வு என்று மகான்கள் சொல்கிறார்கள். 2 ஒண்ணுதான். அப்ப இறை உணர்வை பெறுகின்ற வரைக்கும் உங்களுக்கு முழுமையான நிலைத்த நீடித்த அமைதியோ மகிழ்ச்சியோ நிறைவோ கிட்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இலக்கு அங்கு இருக்குது. சரிங்களா? சரி, இப்ப அந்த மேல் படியில ஸ்டெப்ல மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிக்கிறீங்க? முழுமை பேறு என்று எழுதி கொள்ளுங்கள். முழுமை பேறு மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முழுமை பேறு. இந்த படிப்படி மாதிரி போட சொன்னால 4-5 ஸ்டெப். ஃபர்ஸ்ட்ல முழுமை பேர், அதுதான் நம்மளுடைய இலக்கு. முழுமை பேறு என்றால் இந்த முழுமையாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு நாம் ஒன்றி கலந்து கரைந்து நிற்கக்கூடிய சமாதி நிலை, முக்தி நிலை, சித்தி நிலை, ஞான நிலை, புத்த நிலை என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதைத்தான் சொல்றேன். கைலாச பதவி, கைலாயம் செல்லுதல், சொர்க்க வாசலுக்குள் செல்லுதல், சரிங்களா, வீடு பேர் அடைதல், இதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதைத்தான் முழுமை பேறு என்று சொல்கிறோம். அதாவது என்னுடைய வாழ்க்கை முழுமை பெற்று விட்டது. அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. கிடைத்தற்கரிய பேறு என்பதால் அதுக்கு முழுமை பேறு என்று பொருள். இப்ப நான் அந்த முழுமை பேரை அடையிறதுக்கான நுட்பத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நீங்க முடிவு எடுக்க முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிட்டீங்க? முழுமை பேறு. இதுதான் நம்ம எல்லோரும் அடைய வேண்டிய இலக்கு. இந்த முழுமையான இறை ஆற்றலோடு நாம் இணையும் போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அகன்றுவிடும். நான் உங்களுக்கு ஒரு தியானத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் துன்பத்திற்கு 3 விதமான கர்ம வினைகள் காரணம். ஒன்று ஆகாமியம், 2வது பிராரப்தம், 3வது சஞ்சீதம். ஆகாமிய கர்ம வினைகள் இருக்கின்ற வரைக்கும் நம்ம புதிய புதிய தவறுகளை செய்து கொண்டே இருப்போம். பிராரப்த கர்ம வினைகள் நாம் இந்த பிறவியிலே செய்த பாவங்கள் எல்லாம். சஞ்சித கர்மம் பல ஜென்மங்களாக நாம் செய்த பாவங்கள். அப்ப இறைவனோடு இணைந்து நிற்கக்கூடிய அந்த தியானத்தை ஏற்றும் போது அந்த கர்ம வினைகள் எல்லாம் கழிக்கப்பட்டு முழுமை பேருக்கு நம்மால செல்ல முடியும். முழுமை பேறு என்கின்ற நிலை என்ன அப்படின்னு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 100% அன்பும் கருணையுமாக இருப்பதுதான் முழுமை பேறு. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? 100% அன்பும் கருணையுமாக இருப்பதுதான் முழுமை பேறு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொல்வார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார்.
அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வேறு சிவம் வேறு அல்ல, அன்பே சிவம். அப்ப நீங்க சிவத்தன்மையில் இருக்கிறீங்க, முக்தி நிலையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அன்பினுடைய சொரூபமாக மாறிவிட்டீர்கள். அன்பு யாருக்கும் துன்பம் கொடுக்காது, பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்யும். இதுதான் இறைவனுடைய தன்மை. இப்போ முழுமை பேறு என்பது என்னன்னா, நீங்க உங்களை முழுமையாக அன்பானவராக மாற்றிக்கொள்வது. இருக்கின்ற மனித குணங்களிலே உயர்ந்த தெய்வீக குணம் அன்பு. சரிங்களா? அப்ப அன்பினுடைய வெளிப்பாடு தான் நாம. இறைவன் அன்பும் கருணையும் மயமானவன் என்று சொல்கிறீர்கள். சரி, அல்லாஹ் என்றால் என்ன? நிகரற்ற அன்புடையோன் என்று பொருள், ஈடு இணையற்ற அன்புடையோன் என்று பொருள். அப்ப அந்த ஈடு இணையற்ற அன்புடைய ஒரு பொருளாக நாம் நம்மை உணரக்கூடியதுதான் முக்தி நிலை. அந்த நிலைக்கு செல்லும் போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்து நாம் பேரின்ப நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கியதுதான் மனித வாழ்க்கையினுடைய பயணம். சரிங்களா? இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம், இன்க்ளூடிங் நம்ம முக்தி நிலை அடையாதது வரைக்குமான காரணம் நம்முடைய கர்ம வினைகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, முழுமை பேரு அதுதான் எய்ம். அதை அடைவதற்கு என்ன தகுதி? முழுமை பேரை அடைகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டெப்ல எழுதிக்கோங்க, குணநல பேரு. இதுதான் தகுதி. இறைவனை அடைவதற்கு என்ன தகுதி? இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கான தகுதி நாம நற்குணங்களை பெற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்ப தீய குணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இதுதான் இறைவனை அடைவதற்கு தகுதி. ஏன்னா இறைவன் முழுக்க முழுக்க அன்பும் கருணையும் மயமானவன் இல்லையா? அன்பும் கருணை என்பது நற்குணங்களினுடைய உச்சம். அப்ப இறைவனை அடைவதற்கு தகுதி என்னன்னு மகரிஷி சொல்கிறார்கள், மகான்கள் சொல்கிறார்கள், எல்லா மகான்களும் சொல்றாங்க. புத்தரிலிருந்து, இயேசுலிருந்து, நபிகளிலிருந்து, ஓஷோலிருந்து, மகரிஷியிலிருந்து, வள்ளலாரிலிருந்து, வள்ளுவர் வரைக்கும், திருமூலரிலிருந்து அத்தனை சித்தர்களும் மொத்தமா சொல்ற ஒற்றை செய்தி, உன்னுடைய தீய குணங்களிலிருந்து நீ விடுபட வேண்டும். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பத்திற்கும் காரணம் உன்னுடைய தீய குணங்கள். அதைத்தான் புத்தர் ஒரு வார்த்தையில சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். முடிச்சிட்டார் ஒரு வரியில. நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இத்தனை சிக்கல்கள், துன்பம் வருவதற்கு எது காரணம்? நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகள், முறையற்ற ஆசைகள், தவறான ஆசைகள், பேராசைகள். உங்களுக்கு இதை பற்றி ஆழமாக இப்ப சொன்னா புரியாது. சார், ஆசைப்படுறதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு நீங்க கேட்பீங்க. இதை பற்றிய விளக்கத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கும் போது இந்த ஆசைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு பெரிய பயிற்சியே இருக்கிறது. அப்ப புத்தர் என்ன சொல்றாரு? நீ ஆசைப்படுகிறாய் அல்லையா, அந்த ஆசை அளவுக்கு மேல போகும்போது அது பேராசையாக மாறுகிறது. பேராசையால எவ்வளவு துன்பம் படுகிறோம் நம்ம. சரிங்களா? அளவுக்கு மீறிய ஆசை பேராசை, இயற்கைக்கு முரணான ஆசை பேராசை. பேராசை பெருநஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு உலகம் முழுக்க பேராசையிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு துன்பம். சரி, இந்த ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, யாரோ ஒருத்தர் தடை பண்றாங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்து விடும். கோபம் எங்கே பிறக்கிறது? சினம் ஒழிய வேண்டும், சினம் தவிர்க்க வேண்டும் என்று நம்ம பேசுறோம். நான் கோபப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில நல்லா தெரியுது, கோபம் என்பது நம்ம வாழ்வை சிதைத்து கொண்டிருப்பது நமக்கு நன்றாக புரிகிறது. என்னுடைய மன நிம்மதி, என் குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுப்பது கோபம் என்பது தெரிகிறது. பட் கோபம் ஏன் வருகிறது? யாருக்கு தெரியாது. உங்களிடம் ஆசை இருப்பதால் தான் கோபம் வருகிறது.
நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை யாராவது ஒருவர் தடை செய்வாரையானால் அந்த தடையை நீக்குவதற்கு உங்களிடம் இருக்கின்ற உயிராற்றலுடைய எழுச்சிதான் கோபம். எப்படியாவது அந்த தடையை நீக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்வதுதான் கோபம். அப்ப கோபத்திற்கு அடிப்படை என்னவென்று சொல்கிறார் புத்தர்? ஆசைதான். சரிங்களா? அந்த கோபத்தை காட்ட முடிந்தால் கோபமாக காட்டி விடுவீர்கள். காட்ட முடியவில்லை என்றால் வஞ்சமாக உங்க மனதிலே இருப்பு கட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய சினத்திற்கு பேர் வஞ்சம் என்று பேர். உங்க பையன் வந்தா கோபம் வந்தது காட்டிட்டீங்க, உங்க பொண்ணு வந்தா கோபம் வந்தது காட்டிட்டீங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடம் கூட கோபத்தை காட்டிவிட்டார். மனைவி சில நேரங்களிலே காட்டுகிறார், சில நேரங்களில் காட்ட முடியல. காட்ட முடியாத போது அது இருப்பு கட்டிய சினமாக வஞ்சமாக மாறிவிடும். வஞ்சம் என்பது ஒரு தீய குணம். சரிங்களா? பாம்பின் விஷம் ஒரு தடவை கொத்துச்சு அப்படின்னா விஷம் ஏறும், காப்பாத்திரலாம். ஆனா அதே விஷத்தை நாள் கட்டி இருப்பு கட்டி வைத்திருந்து அந்த உடலிலே செலுத்தினீங்கன்னா இம்மிடியட்டா உயிர் போயிடும். பாம்பின் விஷம் இருப்பு கட்ட கட்ட அதனுடைய விஷத்தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுபோல உங்க மனதிலே இருக்கக்கூடிய வெறுப்பு, வஞ்சம், பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அது இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தையும் வெறுக்கிறீங்கல்ல, அந்த வஞ்ச உணர்வு உங்களுக்குள்ளே உங்களை அரித்து அழித்து கொண்டே இருக்கும். இது எதனால் வருகிறது? ஆசை, ஆசையினால் பேராசை, பேராசை தடைபட்டால் சினம், சினத்தை காட்ட முடியவில்லை என்றால் வஞ்சம். இந்த பேராசை எதிர்பால் மேல் செல்லும் போது முறையற்ற பால் உணர்வு. ஒரே ஆசைதான் முறையற்ற பால் உணர்வாக மாற்றம் பெறுகிறது. எதிர்பால் மேல பேராசை. இந்த பேராசையின் காரணமாக ஒரு பொருள் எனக்கே வேண்டும் என்று நீங்கள் பிடித்து கொண்டால் அதற்கு பேர் கடும் பற்று. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் என்று சொல்கிறது வள்ளுவம். நம்ம வாழ்க்கையில துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன? நம்மிடம் இருக்கின்ற பற்றுக்கள். பற்றுக்கள் என்ன பற்று? பொருள் பற்று, அதிகார பற்று. பொருளிலே இரண்டு விதமான பொருள், உயிர் பொருள், உயிரற்ற பொருள். என்னுடைய கார் என்று சொல்லும் போதுதான் உங்களுக்கு துன்பம். கீழே 2 கார்கள் நிற்கிறது. உங்களுடைய கார் பழைய மாடல், 2000 எடுக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகிறது. சரிதானா? இன்னொரு கார், புதிய கார் நிற்கிறது. இப்ப இந்த மாசம் எடுத்துட்டு வந்த கார். சரிங்களா? இப்போ ஒரு பெரிய கல் இந்த 2 கார்களின் மேலே விழுகிறது இல்லையா? அல்லது உங்கள் காரின் மேலே ஒரு சிறிய கல் விழுகிறது, அந்த புதிய காரின் மேலே ஒரு பெரிய கல் விழுகிறது. உங்களுக்கு எப்ப துன்பம் வருது? உங்களுடைய 2000 மாடல் காரிலே ஒரு சிறிய கல் விழும்போது உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்த புதிய காரின் மேலே பெரிய கல் விழுந்தால் என்ன, அந்த காரே இல்லாமல் போனால் என்ன, உங்களுக்கு பெரிய துன்பம் வராது. ஏனென்றால் அது உங்களுடையது அல்ல என்ற உணர்விலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த கார் என்னுடையது என்று நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். பள்ளியிலிருந்து ஒரு அலைபேசியிலே ஒரு செய்தி வருகிறது, உங்களுடைய குழந்தை கீழே விழுந்து விட்டான், அடிபட்டு விட்டது, வாருங்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு வரும்பாறு ஒரு பீதி, ஒரு பயம், அப்படி ஒரு துன்பம். ஐயோ என் பையனுக்கா என்று அடித்து பிடித்து கொண்டு அந்த பள்ளிக்கு நீங்கள் ஓடுகிறீர்கள். போற வரைக்கும் உயிரே போயிரும் உங்களுக்கு, அவ்வளவு ஒரு துன்பமயம். அங்கு சென்று பார்க்கிறீர்கள், உங்க பையன் பேரு குமார் என்றால், சரிதானுங்களா? அந்த இன்னொரு பையன் பேரும் குமார். நீங்கள் அங்கு சென்று பார்க்கிறீர்கள், உங்க பையனுக்கு அடிபடல, மாறாக இன்னொரு குமாருக்கு அடிபட்டு இருக்கிறது. உடனே அடுத்த நொடியே உங்க பையனை நன்னா பார்த்த உடனே உங்கள் துன்பம் மாறிவிட்டது. ஒரு நொடியில் மாறிவிட்டது. 1 மணி நேரமாக போராடி கொண்டிருந்த துன்பம் ஒரு நொடியிலே மாறிவிட்டது. அதற்கு முன்பாக துன்பம் இல்லை. அலைபேசியில் செய்தி வருவதற்கு முன்பாக துன்பம் இல்லை. செய்தி வந்த உடனே, அதை நீங்கள் கேட்ட உடனே துன்பம்.
அங்கு சென்று பார்க்கிறீர்கள், உங்க பையனுக்கு அடிபடல, உடனே துன்பம் இல்லை. என்ன ஒரு மாயை இது, யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் துன்பம்? என்னுடையது என்ற பற்றிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய கார், என்னுடைய வீடு. நீங்கள் எங்கெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அங்கு இறைவன் இந்தா உன்னுடையது உன்னுடையது என்று துன்பத்தை கொடுப்பான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று ஒரு திருக்குறள். எவன் ஒருவன் எந்தெந்த பொருட்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறானோ, பற்றிலிருந்து விடுவித்துக் கொள்கிறானோ, அவனுக்கு அந்த பொருள் துன்பத்தை கொடுக்காது. இன்னொரு பையன், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவன் மேல் எனக்கு பற்று இல்லை, அதனால் அவனுக்கு அடிபட்டால் என்ன, அவன் செத்தால் என்ன, எனக்கு துன்பம் பெரிதாக வராது. இதுதான் சத்தியம். அப்ப என்னுடைய பையன் என்று நீங்கள் பற்றி இருக்கிறீர்கள் அல்லவா, அதுக்குன்னு உங்க பையன் இல்லையான உங்க பையன்தான். ஆனால் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். பற்று இருக்கிற வரைக்கும் துன்பம் உங்களை வந்து சேர்ந்தே ஆகும். பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று ஒரு திருக்குறள். பற்று அற்றவனை பற்றுங்கள், இறைவனை பற்றுங்கள், உங்களிடம் இருக்கின்ற பற்றுக்களிலிருந்து விடுபடுவதற்காக. சிவன் ஏன் எல்லாவற்றையும் விற்று சுடுகாட்டிலே சென்று அமர்ந்தான்? அவன் பற்றை அறுத்தவன், பற்றை விட்டவன். சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு பற்று அற்று போகும், அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். சரிங்களா? அப்ப அதில் இருக்கிற தத்துவம் என்ன? அப்ப அந்த பற்றிலிருந்து விடுபட வேண்டும். பற்றுக்கு காரணம் என்ன? பேராசைதான் காரணம். தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ இந்த ஆசையின் பால் நாம் கருதி கொள்வது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்ப இந்த உலக துன்பத்திற்கு காரணம் 6 என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். 1 பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் அடிப்படை. உங்க உடல்ல நோய் வருவதற்கு காரணம் இதுதான். உங்க மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் வருவதற்கு காரணம் இதுதான். இதை தவிர வேற ஒரு காரணமும் இல்லை உலகத்துல. அப்ப இந்த குணத்தை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கெட்ட குணங்களை நல்ல குணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி நாம் பெற வேண்டும். அப்ப குணநல பேறு என்பது என்ன? முழுமை பேறு என்பது இறைவனை உணர்ந்த நிலையிலே நாம் இருக்கக்கூடிய தன்மை, ஞானிகளுடைய மகான்களுடைய தன்மை. அதை நாம் அடைவதற்கு என்ன தகுதி இருக்கணும்னா குணநல பேறு, நற்குணங்களை கொண்ட மனிதனாக நான் இருக்க வேண்டும். நீங்க 1000 மாற்றம் செய்து கொள்ளுங்கள், கேரக்டர் மாறலைன்னா வேஸ்ட். அது வேஸ்ட். ஆமா, பிரயோஜனம் இல்லை. நீங்க 1000 யோகம் பண்ணலாம், 1000 தியானம் பண்ணலாம். கோபம் போகலினா என்ன பிரயோஜனம்? வர்றவன் போறவனெல்லாம் சொல்லுவான், நீ எல்லாம் யோகாவுக்கு போற, இன்னும் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருக்க, சொல்றானா இல்லையா? சரியா? அப்ப யோக பயிற்சியினுடைய பலன் எங்க தெரியும்னா நம்ம கேரக்டர் மாறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேரக்டர் மாறலைன்னா எந்த பயிற்சி எடுத்தும் வேஸ்ட். அப்ப அல்டிமேட் என்ன? கேரக்டர் மாறணும். கேரக்டர் முக்கியம். தி எண்ட் ஆஃப் த எஜுகேஷன் இஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த கல்வியினுடைய முடிவு எங்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய குணத்தில் இருக்கிறது. குணத்திலே மனிதன் உயர்ந்தவன் ஆக வேண்டும். குணநல பேறு. என்ன குணம் நம்மகிட்ட இருக்கணும்? பேராசைக்கு எதிரான குணம், நிறை மனம் இருக்க வேண்டும். இருக்குதா உங்ககிட்ட? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருக்குதா? கேட்டு பாருங்க. இல்ல, இன்னும் வேணும், இன்னும் வேணும். நிறை மனம் இல்லை நம்ம கிட்ட. சரி, கோபத்திற்கு ஆப்போசிட் பொறுமையாவது இருக்குதா? இல்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றோம், சரிதானுங்களா? பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்கிறோம். பொறுமை எதையும் சாதிக்கும்னு சொல்ற. பொறுமை இல்லையே. கடும் பற்று, ஈகை இருக்கிறதா? ஈகை குணம் இருக்கிறதா? கொடுக்கிற தன்மை இருக்குதா நம்ம கிட்ட? அதுவும் பெருசா இல்லையே. இந்த சமுதாயத்தில் எடுக்கிற தன்மை தான் இருக்கிறது இல்லையா? கற்பு நெறி இருக்கிறதா இந்த சமுதாயத்துல?
முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட கற்பு நெறி இருக்குதா? கிடையாதே. எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? சமநோக்கு என்று சொல்கிறார் புத்தர். சமநிலை என்று சொல்கிறார், உள்ள சமநிலை என்று சொல்கிறார். சரி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரையும் பார்க்கக்கூடாது. ஜாதியினுடைய அடிப்படையிலையோ, மதத்தினுடைய அடிப்படையிலையோ, மொழியினுடைய அடிப்படையிலையோ, இனத்தினுடைய அடிப்படையிலையோ, ஆண் பெண் என்ற ரீதியிலேயோ, சரிங்களா, யாரையும் உயர்வு தாழ்வாக பார்க்கக்கூடாது. சமமாக பார்க்க வேண்டும். அப்பதான் மனதில் நிம்மதி இருக்கும். இது உயர்ந்த நிலை. வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்ற வேண்டும் என்று மகரிஷி சொல்றார். எல்லாரையும் மன்னிச்சுட்டோமா? நம்ம யாரையும் வெறுக்கலையா? நம்ம வெறுப்பே இல்லையா நம்மகிட்ட? மன்னிப்பு என்பது தெய்வ குணம் என்று, தெய்வீக குணம் என்று சொல்கிறார் இயேசு மகான். அப்போ இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட வரணும். அதுதான் குணநல பேரு. குணநலத்திலே பேறு பெற்றவனாக இருக்க வேண்டும். இதுதான் இறைவனை அடைவதற்கு தகுதி. சரி, இந்த குணநல பேரை அடைவதற்கு என்ன தகுதி என்றால் 3வது ஸ்டெப்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முழுமை பேரு, 2வது குணநல பேரு, 3வது எழுதி கொள்ளுங்கள். அதற்கு பேர் தான் அகத்தாய்வு. அதற்கு பேர் தான் அகத்தாய்வு. இந்த தீய குணங்கள் எல்லாம் எங்கு இருக்கிறது? அகத்திலே இருக்கிறது. எங்க இருக்கிறது? அகத்திலே இருக்கிறது. அப்ப அந்த அகத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கிறது. கரெக்டா இல்லையா? மனசுல என்ன இருக்குதோ அதுதானே எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளிப்படுகிறது. ஒரு மனுஷன் என்ன செயல் செய்கிறான், என்ன சொல்றான்னு வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம். அது எங்கிருந்து வருகிறது? அகத்திலிருந்து வருகிறது. அப்போ எனக்கு கோபம் எங்கிருந்து வருது? அகத்திலிருந்து. கவலை அகத்திலிருந்து. நல்லதும் அகத்திலிருந்து தான் வருது. நல்ல சொல்லும் அகத்திலிருந்து, கெட்ட சொல்லும் அகத்திலிருந்து. அப்ப என்னுடைய அகத்தை நான் ஆய்வு செய்ய வேண்டும், பிரித்து பார்க்க வேண்டும், தன்னையே சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். என்னுடைய மனதிலே நல்ல குணங்கள் இருக்கிறதா, கெட்ட குணங்கள் இருக்கிறதா நான் பார்க்கணும். ஒரு சாதாரண மளிகை கடைக்காரர் கூட மாதத்துக்கு ஒரு முறை ஸ்டாக் எடுக்கிறார். எந்தெந்த பொருள் வித்து இருக்குது, எந்தெந்த பொருள் விற்கல, வித்த பொருளை இச்சா ஆர்டர் பண்றாரு, விற்காத பொருளை எப்படி தீக்கணும்னு பார்க்கிறார், கணக்கு பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம கணக்கு பார்க்கறதே கிடையாது, பார்க்கணும். என்னுடைய எண்ணங்களிலே நல்ல எண்ணம் இருக்கிற எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றீங்களே தவிர எண்ணத்தை யாராவது நம்ம ஆய்வு செய்திருக்கிறோமா? சொல்லுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பேசுறமே தவிர, மனம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கைன்னு பேசுறமே தவிர என்னுடைய மனம் தூய்மையாக இருக்கிறதா, அதில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா, நான் நல்ல சொற்களை பேசுகிறேனா, நல்ல செயல்களை செய்கிறேனா, என்னுடைய செயலிலே தவறு இருக்கிறதா, என்னுடைய சொல்லிலே தவறு இருக்கிறதா, என்னுடைய எண்ணத்திலே தவறு இருக்கிறதா? எவ்வளவு பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. சரிதாங்க? அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இந்த மனித குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி துன்பம் போகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே. மனம் போல வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை. உங்கள் மனம் தூய்மையானால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை தூய்மையாகும். அதைத்தான் வள்ளுவர் ஒற்றை குரல்ல பேசிட்டு போறார். மனத்துக்கண் மாசல நாதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற. இந்த குரலை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். அரண் என்பது ஒரு மனை, வீடு, அதை சுற்றி அரண் அமைத்திருக்கிறார், அதுக்கு பேர் அரண்மனை. அந்த அரண் துன்பம், போர் வீரர்கள் எதிர் அணியிலிருந்து வரும்போது அந்த அரண் ஒரு காப்பாக இருக்கிறது. அப்ப அந்த மனைக்கு காப்பாக அரண் இருக்கிறது, மனையில் இருப்பவர்கள் காப்பாக அரண் இருக்கிறது. அந்த அரண் இருப்பதால் அதற்கு அரண்மனை என்று பெயர். உன்னோட வாழ்க்கையில துன்பம் வராமல் காக்கக்கூடிய அரண் எது என்று வள்ளுவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில வர்ற அத்துணை துன்பத்தையும் காக்கக்கூடிய அரண் எது? எது? என்னுடைய மன தூய்மைதான். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீலப்பிற. மற்றதெல்லாம் தூக்கி குப்பையில போடுன்ட்டு ஒரே ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். இப்ப நம்ம மனம் தூய்மையாக இல்லை. நம்மிடம் கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பயம், வஞ்சம், பல்வேறு தீய குணங்கள், ஈகோ, ஆணவம், தன்முனைப்பு எல்லாம் இருக்கு.
சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். சரிங்களா? என் மனதை நான் ஆய்வுக்கு உட்படுத்துவது தான் அகத்தை ஆய்வு செய்வது. என்னிடம் கெட்ட குணங்கள் இருக்கிறதா, பேராசை இருக்கிறதா, கடும்பற்று இருக்கிறதா, முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கிறதா, உயர்வுதாழ் மனப்பான்மை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, வஞ்சம் இருக்கிறதா என்று என்னை நானே ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்வதோடு மட்டுமல்ல, அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு பேர் தான் அகத்தாய்வு பயிற்சிகள். எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கு எண்ணம் ஆராய்தல் ஒரு பயிற்சி மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆசையை சீரமைப்பதற்கு ஒரு பயிற்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் மகரிஷி. சினம்தான் எல்லா பாவங்களுக்கும் தாய் தந்தை என்று சொல்கிறார் அம்பலவான கவியர் ராயர். கோபமே பாவங்கள் அனைத்திற்கும் தாய் தந்தை என்று சொல்கிறார்கள். தன்னைத்தான் காக்க சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்கிறது வள்ளுவம். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனைச்சு. உன்னை மட்டும் கொல்லாதுப்பா, உன்மேல் அன்பு வைத்திருக்கிற உன்னுடைய அன்பு உறவுகளையும் அது கொல்லும்பா சினம். அது இல்லாமல் பார்த்துக்கொள். சினத்தை பொருளொன்று கொண்டவன் கேடு, நிலைத்தறிந்தான் கைவிளையாதற்று என்று சொல்வது போல, நிலத்தை ஓங்கி அடித்தவன் கை வலிப்பது போல சினத்தை கொண்டவன் துன்பப்படுவான் என்று சொல்கிறது. அப்போ உன்னை நீ காப்பாற்றிக்கணும், கோபம் வராமல் இருக்கு. அப்ப சினம் தவிர்ப்பதற்கு என்று ஒரு பயிற்சியை மகரிஷி கொடுக்குறாங்க. கவலையை ஒளி இல்லை என்றால் அது உன்னை ஒழித்து விடும். எத்தனை கவலைகள்! கணவரை பற்றி, மனைவியை பற்றி, குழந்தைகளை பற்றி, வீட்டை பற்றி, பணத்தை பற்றி, வாழ்வை பற்றி, உடலை பற்றி, மனதை பற்றி கவலை கவலை கவலை. செத்தொழிகிறான் மனிதன் கவலையில. தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கவலையிலிருந்து விடுபட வேண்டும். கவலையை நீங்கள் ஒழிக்கவில்லை என்றால் உங்களை கவலை ஒழித்து விடும். சாதாரண விஷயம் அல்ல கவலை. கவலை ஒழிப்பதற்கு ஒரு பயிற்சி, நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி என்று 5 தற்சோதனை பயிற்சிகளை மகரிஷி கொடுக்குறாங்க. அதற்கு பேர் அகத்தாய்வு பயிற்சிகள். என்னுடைய தீய குணத்திலிருந்து நற்குணம் கொண்ட மனிதனாக, குணநலப்பேர் உடையவனாக என்னை மாற்றக்கூடிய பயிற்சிகளுக்கு பேர் அகத்தாய்வு பயிற்சிகள். 3வது ஸ்டெப்பு. சரி, அகத்தாய்வு பயிற்சியை நீங்க செய்யறதுக்கான தகுதி என்ன? அகத்தவம் செய்ய வேண்டும். அகத்தவம் செய்ய வேண்டும். அதைத்தான் தியானம் என்று சொல்கிறோம். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக தியானத்தில் ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனதிற்கு ஆற்றல் கிடைக்கிறது. இந்த ஆற்றலை கொண்டு உங்கள் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்துவதுதான் அகத்தாய்வு. அப்ப அகத்தவம் செய்பவர்கள் தான் அகத்தாய்வை செய்ய முடியும். எல்லோரும் அகத்தாய்வு செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் அதை செயல்படுத்த முடியாது. இப்ப நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு கோபம் வருதுன்னு. யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஏன் கோபத்தை மாற்ற முடியல? உங்ககிட்ட வில் பவர் இல்லை, உங்க மன வலிமை இல்லை, அதனால உங்களால மாற்ற முடியல. அப்ப தவம் பண்ணணும். தவம் பண்ணி உங்க மனதை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தவன் மேல குறை சொல்றது ஈஸி, தன் மேல குறை சொல்றது கஷ்டம். சரிதானுங்களா? அதாவது யார் உண்மையான குருடன் என்று மகாத்மா சொல்றாருன்னா, கண்ணில்லாதவன் உண்மையான குருடன் அல்ல, தன் குறைகளை அறியாதவனே உண்மையான குருடன் என்று சொல்கிறார். தற்சோதனைக்கு உட்படுத்தாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்று சொல்கிறார் சாக்ரட்டிஸ். தற்சோதனைக்கு உட்படுத்தாத வாழ்க்கையை வாழ தகுதியற்றது என்று சொல்கிறார். நாம என்ன செய்யறனே யோசிப்பதில்லை. அப்ப என்னிடம் இருக்கிற குறைகளை நான் போக்க வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஒற்றை வரியில மொத்த செய்தியும் சொல்லிட்டான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கான நன்மையோ, உனக்கான தீமையோ, உனக்கான நோயோ, உனக்கான பணமோ யாராலையும் கொடுக்க முடியாது. உன்னால் தான் கொடுக்க முடியும். உன்னிடம் இருக்கின்ற மனம், அகம், அதில் இருக்கிற பதிவுகள், அதில் இருக்கிற குணங்கள், அதுதான் உனக்கு நன்மையை தீமையை கொடுக்கிறது. அப்ப அதை மாற்றி அமைக்க வேண்டும். அகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு அகத்தவம் செய்ய வேண்டும்.
ஏன் தவம் செய்யணும்னு புரியுதா உங்களுக்கு? தவம் செய்யும் போதுதான் உங்க மனதிற்கு ஆற்றல் வரும். ஆற்றல் வரும்போதுதான் உங்களை நீங்கள் சீர்படுத்துவதற்கான சக்தி வரும். சரிங்களா? அந்த சக்தியோடு நம்மை குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முயற்சி தான் அகத்தாய்வு. சரி, இந்த அகத்தவத்தை செய்யணும்னா அதற்கு உங்க உடலும் உயிரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அகத்தவம் எல்லாரும் செஞ்சிட முடியுமான்னா முடியாது. ஏன்? உடல் ஆரோக்கியம் இருப்பவர்களால் தான் அகத்தவத்தை செய்ய முடியும். புத்தர் சொல்றார், ஒருத்தன் சாப்பிடறதுக்கு முடியாம வர்றான், அவனுக்கு போதனை செய்யாதே, தியானத்தை கற்றுக் கொடுக்காதே, அவனுக்கு முதல் சோத்தை போடு, அவன் உடலை முதல்ல பலப்படுத்து, அதற்கப்புறம் அவனுக்கு போதனை கொடு. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எந்த ஞானத்தை வைத்தும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு இந்த 48 நாட்களாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கான சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் உங்க உயிரை வளப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியும் இங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்க உடலையும் உயிரையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால்தான் நீங்கள் தியானத்திற்குள்ளே பயணிக்க முடியும். அது அடுத்த கட்ட வளர்ச்சி. தியானத்தை ஒருத்தர் தொடர்ந்து செய்யும் போதுதான் அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சிக்குள் நீங்கள் வர முடியும். உங்கள் மனதை, உங்கள் குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்தால் குணநலப்பேரை அடையலாம். குணநலப்பேறு தொடர்ந்து இருக்கும்போது முழுமை பேரை அடையலாம். இதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பங்களையும் போக்குவதற்கான ஒரே வழி. இதை தவிர உலகத்திலே வேறு வழி கிடையாது. இதைத்தான் புத்தர் சொல்றார், நற்குணவான்களாக இருங்கள். இதைத்தான் இயேசு மகான் சொல்றார், இதைத்தான் நபிகள் சொல்கிறார், இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார், இதைத்தான் மகரிஷியும் சொல்கிறார். சரிங்களா? அப்ப அந்த நிலையில உங்க வாழ்க்கையில் இருக்கிற மொத்த துன்பத்தையும் போக்குவதற்கான வழியை நான் இப்ப சொல்லிட்டேன். அதன் வழியிலே செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதனுடைய அடுத்த கட்ட வகுப்புகளிலே நாம் இதை பற்றி ஆழமாக சிந்திப்போம் என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் இறையுணர்வை பெற வேண்டும், முழுமை பேரை பெற வேண்டும். அதுதான் உங்க வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்கு தடையா இருக்கிற கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த தற்சோதனை பயிற்சி, தவ பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு, இந்த இரண்டையும் பெறுவதற்கு உங்க உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு நல்ல யோக பயிற்சியில ஈடுபடுங்கள். காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து முறையாக செய்யுங்கள். இந்த இரண்டையும் நன்றாக செய்து வரும்போது உங்களுடைய உயிர் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். நல்ல தியானத்திற்கு உங்களுக்கு சூழல் அமையும். நம்ம அடுத்த நிலையில உங்களுக்கு அந்த தியானத்தை முறையாக கொடுத்து, அதை தொடர்ந்து தற்சோதனை பயிற்சிகளை முறையாக கொடுத்து நீங்கள் இறை உணர்வை பெறுவதற்கான வழியை காட்டுவோம் என்று சொல்லி, இதுதான் காலை சக்கரத்தினுடைய உச்சகட்ட ரகசியம். இதுதான் காலை சக்கரம் மட்டுமல்ல, மொத்த மனித வாழ்க்கையினுடைய உச்சகட்ட ரகசியம் இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளதான் அத்தனை விஷயம். சரிங்களா? என்பதை புரிந்து அன்பர்கள் செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்க. இதிலிருந்து வெளியே போறதுக்கான சூழல் நிறைய உருவாகும். நீங்கள் தொடர்ந்து வைராக்கியமாக இந்த குரங்கு குட்டிய பிடித்திருப்பது போல, குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சிருக்கிறது போல, தப்பா சொல்றேன் நான், குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சுக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா இந்த குரங்கு குட்டியால மரத்தினோட உச்சத்துக்கு போக முடியாது தானா. ஆனா அம்மாவை பற்றி கொண்டால் அம்மா போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் குரங்கு பிடி என்று சொல்வார்கள். சரிங்களா? குரங்கு பிடி பிடிச்சிட்டான்னு சொல்றோம்ல, அது போல இந்த காலை சக்கரத்தை நீங்கள் நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அது உங்களை எங்க தூக்கிட்டு போகணுமோ தூக்கிட்டு போயிடும்.
சரிங்களா? அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க அங்கேயே கிடப்பீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அதனால தொடர்ந்து வாங்க. நீங்க சொல்லக்கூடிய தத்துவங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு கொடுக்கப்படுகிறது. சிலது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம், சிலது உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம். அது வேறொருத்தருக்கு பிடிச்சதா இருக்கலாம். அதனால எல்லாமே நல்லதுக்கு மட்டும் தான் சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு, தொடர்ந்து வந்து உங்க அறிவை பெருக்கிக் கொண்டே இருங்க. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி நன்றி அம்மா ஒரு நிமிஷம். தைரியமா வந்து. நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். ஒண்ணு வந்து நான் ஒரு வேலையில இருந்தேன். அதனாலதான் என்னால காலைல அட்டன் பண்ண முடியல. இது என்னன்னா இப்ப ஐயா சொன்னதுல வந்து ஒரு கருத்து சொல்லணுங்கிற ஒரு முழுமை வந்து இப்ப எனக்கு ரொம்ப ஒரு தூண்டுதல் இருந்ததுனால இப்ப உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். உண்மையிலுமே வந்து ஐயா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு தகவலை நீங்க சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு உச்சக்கட்ட ஒரு நிகழ்ச்சி காலச்சக்கரம் அப்படிங்கிறதோ இன்னைக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் வந்து நமக்கும் ஒரு உச்சக்கட்டமான ஒரு சிறப்பான ஒரு செய்தி தான். ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் எந்த அளவுக்கு நீங்க ஒரு உள்வாங்கி செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு உங்களுக்கு சிறப்புடைய நிகழ்வு இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து எப்படி ஒரு இந்த குரங்கு வந்து தன் குட்டி வந்து தன் தாய் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இது பண்ணதோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஐயா வந்து பல விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இதை விட அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம மனசுல நமக்கு நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கும். எந்த அளவுக்கு இதை நம்ம புரிஞ்சு செய்யறோமோ கண்டிப்பாக அதை வந்து உணர்வதற்குண்டான அற்புதமான நிகழ்வா இது அமையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் இதுல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அழுத்து பெற்ற மாதிரி கூட இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குடும்பத்துல நம்ம வந்து குழந்தையா பிறந்திருக்கோம்னு வச்சுங்களேன். அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. இப்ப நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குதுன்னா இன்னும் அண்ணனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம், தம்பிக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு குடும்பமா நம்ம எப்பவுமே ஒரு தாய் தந்தையரோட எப்படி நம்ம வாழ்றோமோ அதுதான் அந்த காலச்சக்கரம். அதுக்காக ஒரு நாள் நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம எந்த நோக்கத்திலையும் நம்ம வந்து அது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் இதுல பயணிக்கக்குள்ள எல்லாருக்குமே ஒரு முழுமையான ஒரு ஐயா சொன்ன மாதிரி தொடர்ந்து பயணிக்கக்குள்ள முழு பயணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த காலச்சக்கரம் நிகழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கறத சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே தொடர்ந்து பயணிக்கக்குள்ள இவருடைய இது வரைக்கும் 48 நாள் நிகழ்ச்சி என்பது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியா இருந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட சிந்தனை வந்து ஐயா கொடுத்த விதங்கள் இன்னைக்கு ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இளம் வயதுதான். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு சாதாரண ஒரு இளம் வயது இன்னைக்கு வந்து பாஸ்கர் ஐயா சொல்ற மாதிரி 50 60 வயசுலாம் பாத்தீங்கன்னா ஒரு யூத்து தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வயசாயிட்டு நம்ம மனசைதான் போட்டு நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோமே ஒழிய எதுவுமே வந்து நம்ம வந்து 60 வயசுல நம்ம வந்து இளைஞரா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தூண்டுற மாதிரி இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட மனது அவங்களுடைய ஆழ்மன சிந்தனைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பெரிய கருத்துக்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்கிறத வந்து நம்ம உணர வேண்டும். இதுல வந்து கலந்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கலந்துகிட்ட விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம முழுமையா பயன்படுத்தி இதை வந்து நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி முதல் நாள் வந்து 600 பேர் வந்திருக்கலாம். அன்னைக்கு காய்கறி கொடுக்குற அன்னைக்கு 580 பேர் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தகுதி இதுல தகுதிக்கக்கூடிய ஆட்கள் 290 பேர் அப்படிங்கறத வந்து அந்த முழு பயனில் அடைஞ்சவங்க நீங்க தான் அப்படிங்கறத வந்து ஒரு சிறப்பான செய்தி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து அந்த எண்ணத்தோட நம்ம வாழக்குள்ள மட்டும்தான் அந்த எண்ணத்தோட நம்ம பயணிக்கக்குள்ள மட்டும்தான் அந்த முழு பயனை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான ஆழமான பதிவு. இதுவே ஒரு கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு முடியாதுன்னு தான் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆழமான சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கருத்து இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை தொடர்ந்து இந்த அவர்கள் சொன்ன இந்த நிலைகளை பின்பற்றி பயன்பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு இந்த நிலையில சிறப்பான ஒரு விளக்கம் எடுத்து சிறப்பித்து கொடுத்த விவசாய மார்க்கெட்டில் இருபது ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன். கௌரிமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ஐயா வந்து மகரிஷியை பத்தின கருத்துக்கள்ல ஒரு அகத்தாய்வே நடத்திட்டாரு.
அகத்தாய்வுன்னு சொன்னோம்னா, அதுக்கு மேலயும் எல்லா விஷயத்தையுமே நெறைய பேருக்கு சொல்லிட்டு நமக்கு உள்ள ஆழமா போக வச்சிருக்காரு. நன்றி, நன்றி. இறைமகன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப அடுத்ததா வந்து நம்ப காலச்சக்கரத்துல பயணிச்சவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் 2 நாளா. ஆ இன்னைக்கும் ஐயா முத்துசாமி ஐயா வந்து அத பத்தி சொல்ல இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இ இந்த நாங்க வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு அனுபவங்கள் வந்து உங்களுக்கு வந்து நேரடியா சொல்றதுனால, இது வந்து உங்கள மிகைப்படுத்தி சொல்ற விஷயம் இல்ல இது. அனுபவபூர்வமா உணர்ந்து, உங்களுக்கும் இதுல உங்களோட அனுபவங்களையும், உங்களோட ஒரு 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 அ அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்படுற மாற்றத்துக்காக தான் இத சொல்லிட்டு இருக்கோம். ஆ அந்த வகையில இப்போ வந்து ஐயா முத்துசாமி ஐயா அவரோட அனுபவங்கள இதுல உங்களுக்கு சொல்ல இருக்காரு. ஐயா முத்துசாமி ஐயா அவர்களே அனுபவங்கள் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இந்த காலச்சக்கரத்தில் நாங்கள் நுழைவதற்கு காரணமாயிருந்த அருள்மொழி டீச்சர், அவங்களுடைய இணையர் ரவிசுந்தர் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நமக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா, அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை மேற்கொண்டு வாழ வைக்கும். இந்த காலச்சக்கரத்தினுடைய அடிப்படை நோக்கம் பாத்தீங்கன்னா, உன்னுடல் உன் உயிர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்கார். அதை அடிப்படைய இலக்காக கொண்டு இந்த காலச்சக்கரம் நாளும் சுழன்று கொண்டிருக்கின்றது. நாமும் நாளும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில நாங்க பிப்ரவரி இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி 2ஆம் நாள் முதல் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வந்து தவறாமல், அதாவது தவறி ஒரு நாள் ஆ வேறு அதாவது டவர் கிடைக்காத ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்கும்போது, அன்னைக்கு எங்களால ஓரிரு நாட்கள் தான் கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றபடி ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து இத மிஸ் பண்றது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா, தினசரி அ உடல் அப்படின்னு சொல்றது உடல், உள்ளம், ஆன்மா. அப்ப உடல முதல்ல என்ன செய்யணும்? சுவர் இருந்தால் தான் சித்திரம். அப்ப உடல வருமுன் காத்தல் வேண்டும். நம்ம இப்ப இன்னைக்கு அலோபதிக்கு போயிட்டு நெறைய மருந்து சாப்பிட்டு பக்க விளைவுகள உருவாக்கிக்கிறோம். அப்ப உடல வந்து வருமுன் காக்கணும் அப்படின்னா, அடிப்படை யோக பயிற்சி. அந்த வகையில முதற்கண் நல்லசிவம் ஐயா, ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய இத பயணிக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும், இப்ப பயணிக்கின்றவர்களுக்கு இது தெரியும். புதிதாக இணைந்துள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற விளக்கத்தோடு கொடுக்கின்ற போது, நமக்கு மனசுல ஐயம் எழ வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவங்க ஒவ்வொன்னையும் சொல்லும்போது சில பேர் சாட்டிங்ல போடுறாங்க. இந்த இதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்ன்னு. ஆனா கூர்ந்து கவனிச்சு, அவரு சொல்ற ஒவ்வொரு யோகாவையும் வீடியோவுல வந்து பார்த்தா தான், அவரு நீங்க சரியா செய்றீங்களா? இல்லையான்னு. நாங்கலாம் ஒரு நாள் கூட வீடியோல வராம இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் வீடியோல கட்டாயம் இடம்பெறுவோம். அப்ப அது மாரி செய்யும் பொழுது தான், அவரு வந்து நம்ம வந்து ஏதாவது தவறு செய்தால் கூட அவர் திருத்தி நம்மளை வந்து வழிநடத்தி, சரியான முறை பயிற்சி குடுக்கும் பொழுது, நமக்கு உடலுக்கு நோய் வராமல் காத்திருக்கிறது. அந்த வேளை பார்த்தீங்கன்னா, எனக்கு L4, L5 இந்த அடி முதுகு தண்டுவடத்துல பலகீனம். சப்ரஸ் ஆயிருச்சு. அ சிகிச்சை அலோபதி தான் முதல்ல எடுத்தோம். ஆனா இங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதற்காக அர்த்த சக்கராசனம், முதலிய ஒரு சில ஆசனங்கள குடுக்கும் பொழுது, இயல்பாவே அ நம்மளால இயங்க முடியுது. அதற்கு அடுத்தது அ கழுத்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்னு சொல்லுவோம். கழுத்து வலி இருக்கு. அதுக்கு ஐயா கிட்ட சொல்லும்பொழுது அவங்க கேட் போஸ்ல இருந்து அ மாறுகால், மாறு கைய நீட்டி தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயிற்சியை இப்பொழுது நானும் செய்து கொண்டு வருகின்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை வாழ்வியல் முறைகள்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம வருமுன் காத்தல் உடல் இன்னைக்கு ஐயா சொன்ன மாரி, இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி, மருந்து அப்படின்றத விட உடல்ல முதல்ல நம்ம செம்மையா வச்சுக்கினா கழிவுகள் வெளியேறும். அப்ப அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு நம்ம முறையா ஐயா சொல்லிக் குடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட் யோகா, அந்த எல்லா யோகாவிலயும் பார்க்கும்போதுன்னா, அடிவயிறு அழுத்தம் கொடுக்கின்ற போது மும்மலம் அருநீர். அப்ப எப்படியாப்பட்ட மலச்சிக்கலா இருந்தாலும், இத செய்யும் பொழுது கட்டாயம்
வயிற்று உபாதை, அதாவது கேஸ் ட்ரபிளா இருந்தாலும் மலக்கட்டு இருந்தாலும் இயற்கையாவே மருந்தில்லா மருத்துவமாக நமக்கு நாமே நம்மை உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்கின்றோம். அந்த பெரும் பயனை நான் அடைந்துள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கடுத்து நம்ம உடல், அதுக்கடுத்து யோகா. உள்ளம் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த உடல்லயே இயற்கை வாழ்வியல் முறை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எதையோ சாப்பிட்டோம். அளவு இல்ல. எப்படி சாப்பிடணுன்ற முறை தெரியாது. ஆனா இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 3 நாட்கள் ரெகுலரா சரியா இருக்கும். செவ்வாய்க்கிழமைன்னா திரு மா. இலக்கியவாணன் ஐயா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் சொல்லி தந்துருவார். அப்ப நமக்கு உடலில் வருகின்ற வியாதிக்கு கூட மருந்தில்லா மருத்துவமாக அவர் சொல்லுகின்ற அந்த புள்ளியை பிரஷர் கொடுக்கும் பொழுது, இப்ப எங்க அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாம இருந்தாங்க. அவங்க கொடுத்த இதுல சந்தேகத்தை கேட்டோம் இல்லீங்களா? அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த பிரஷர் பாயிண்ட்ட கொடுக்கும் பொழுது, அ வயது முதுமை காரணமாக அ குறைந்து இருக்கிறது. ஆனா நம்ம அவங்க 80, 85 வயசுல இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்லோ ப்ராசஸா நடக்குது. ஆனா நம்மள மாரி இருக்கவங்க அல்லது எங்களை விட சிறியவர்களா இருந்தால் நிச்சயமாக அவருக்கு உடனுக்குடன் அது நிரந்தர தீர்வை அளிக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஐயா, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அகிலம் போற்றும் அகில அம்மான்னு சொல்லி எல்லோராலும் போற்றப்படுபவர்கள் இயற்கை மருத்துவர் அம்மா. அவங்க இயற்கை வாழ்வியல் முறையில பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம 5 பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம்மளுடைய உடலை நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெறலாம் என்பதை பல வழியில சொல்லிக் குடுத்திருக்காங்க. அவங்க சொல்லிக் குடுத்த வழியிலயும் பின்பற்றி இந்த சளி பிரச்சனை, இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த மழையில் நனைஞ்சு தொற்று வந்துச்சு. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல அலோபதி மருந்து எடுத்துக்கல. அப்ப கஷாயம் அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட பயன்படுத்தி செய்றோம். அதுக்கடுத்து அவங்க சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. செயற்கைக்கு போகாதீங்க. ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தாதீங்க. நெறைய சொல்லிருக்கேன். காலையில எழுந்திருங்க. பிரம்ம முகூர்த்தம். அந்த இங்க வந்த பிறகுதான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுவதால் பெரும் பயன். ஓசோன் நமக்கு கிடைக்குது. அப்ப இயற்கையான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம் உடலுக்கு கிடைக்கிறது. உள்ளமும் அமைதி பெறுகிறது என்பதையும் அம்மா அவங்க நெறைய டிப்ஸ் குடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த காலை சக்கரம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம்னு ஐயா அடிக்கடி குணபாலன் ஐயா சொல்லுவாங்க. ஆஹ் வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய பின்புலத்துல அவங்களுடைய ஆசீர்வாதத்துல ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய ஆலோசனை, ஐயாவுடைய குறிப்புகள் பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்புல இருந்து நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவங்க இடையில டிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 48 டேஸ் சேலஞ்சில தான் ஐயாவுடைய டிப்ஸ குடுக்கல. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட செய்திகளை தெரியதான் அதுக்கு அடுத்து நம்ம எந்த பயணத்துல போகலாம். அப்ப இங்க கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதையும் ஐயா திரும்பி அதை கொண்டு வருவாங்க. அப்ப நீங்க மீண்டும் தொடர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் என்னென்ன நாளும் கற்கின்றோம். நம்ம எல்லாம் மாணவர்கள் தான். வயசாகி போச்சு நான் என்ன ஸ்கூலுக்கா போறேன்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு கத்துக்கலாம் இந்த காலை சக்கரத்துக்கு வரும்பொழுது. அந்த அளவுல ஐயாவுடைய ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய டிப்ஸ், அதுல நிறைய குறிப்புகள், இயற்கையாக வாழக்கூடிய முறை, எதை தவிர்க்கலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலான்ற முயற்சிகள் எல்லாத்தையும் ஐயாவுடைய செய்திகள் கிடைச்சது. நாங்க முதல்ல சேரும் பொழுது பாத்தீங்கன்னா, ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா 2ஆம் தேதி பிப்ரவரி 25ல அவங்கதான் முதல் நாள் நிகழ்ச்சியில வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா, இயற்கையோடு இணைந்து அவங்க விவசாயம் செய்யும் பொழுது மழை எப்படி உருவாகி அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுது, அந்த வறட்சியான நிலத்துல கூட எவ்வளவு தூரம் அந்த மரபு அரிசி வகைகள், நெல் வகைகள் எல்லாம் நாங்க என்ன செய்யறோம் கொண்டு வந்து மக்களுக்கு சேவையா செஞ்சிட்டு இருக்காங்க. இவரை பற்றியும் பாத்தீங்கன்னா, நம்ம காலச்சக்கர நேரடி நிகழ்வு நாங்க மறக்க முடியாது. அவங்க போட்ட அந்த 3 நாட்களும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆசான்களும் ஒவ்வொரு மருத்துவ சிகிச்சையும் சரி பாத்தீங்கன்னா, எல்லாமே அவ்வளவு அற்புதம். யான் பெற்ற இன்பம் பெருகை இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது எப்ப அந்த நேரடி நிகழ்வு ஆண்டுதோறும் வரும், நாம எப்ப போகலான்ற எண்ணம் உருவாகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆசான்களும் அன்னைக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஞானப்பிரகாஷ் ஐயா எப்படி பாரம்பரிய அரிசி வகைகளை பாதுகாத்து மக்களுக்கு கொடுக்கணுன்றத சொன்னாங்க. அடுத்து தாய்ச்சி பயிற்சின்னு அம்மா பாரதி தேவி அம்மா அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்ப ஒரு அசைவுகள், நடன அசைவுகள் போல இயற்கையாக அமைந்திருந்த அது ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கியது. அதையும் ஒரு கலையாக எடுத்து உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோம். அடுத்தது முத்துமாரீஸ்வரி அம்மா மறக்க முடியாது. இந்த நேரடி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி அவங்க அடிக்கடி சொல்றாங்க. நமக்கு இந்த வகுப்புலயும் நீ பயணிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். எங்க எவ்வளவு எண்ணெய் வைக்கணும், எப்படி அந்த வர்ம புள்ளிகளுக்கு லேசா அழுத்தணுமா, பிரஷரே இல்லாம மென்மையா கொடுத்து அந்த கால் புள்ளிகள்ல இருந்து உச்சி வரையிலையும் எப்படி எண்ணெய் வச்சு எப்படி செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன எண்ணெய், பெரியவங்களுக்கு என்னென்ன, இப்ப சைனஸ் போன்ற நோய்களுக்கு என்னென்ன,
அப்படின்றது எல்லாம் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்க பின்பற்றுகிறோம். அதுக்கு முன்னாடி தீவெளிக்கு தீவெளி தான் எண்ணெய் தேய்ச்சு குளிப்புன்ற நிலை மாறி, குறைந்தது வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடல் ஆக்டிவேஷன் ஆகுது. எல்லா புள்ளிகளும் செயல்படும்போது நம்ம இயல்பாவே சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்புக்குன்னு தனியா முயற்சி பண்ண தேவையில்ல. சோம்பேறித்தனம் அறவே நம்ம விட்டு போயிடும். அடுத்து அலமேலு ராகவன் நாச்சியார் அம்மா அவங்க பாத்தீங்கன்னா காய்கறி மருத்துவம். 12 ராசிகளுக்கும் எந்தெந்த காய எப்படி அவங்க உணவா சமைக்கிறதுலயும் எண்ணெய் இல்லாம அவிச்சு சாப்பிடணும். இந்த முறையெல்லாம் நம்ம நேரடியா பயன்படுத்தும் போது அது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது. மருத்துவ ரீதியாக எப்படி எடுத்துக்கலான்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. காந்தி வெங்கட்ராமன் ஐயாவ பாத்தீங்கன்னா அவர் மன அழுத்தத்தை போக்கக்கூடியதுக்கு பிராண சிகிச்சை அது செய்முறையா எப்படி செய்யணுன்றத நாக்கம் அடிச்சு மேல வச்சுக்கிட்டு அந்த பயிற்சியை செஞ்சு கொடுக்கும் பொழுது ஒரு மின்காந்த ஆற்றல் நமக்கு உள்ளார பாய்ஞ்சு அது ஒரு பெரிய கவசத்தை உருவாக்குவது என்பதை நேரலையிலேயும் கண்டோம். இங்க வீடியோலயும் நீங்க பயணிச்சிருக்கீங்க, இதை பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஐயாவனுடைய நிகழ்ச்சி. அடுத்து நேற்று பாத்தீங்கன்னா கலர் நம்பர் தெரப்பி. அது பாருங்களேன், எவ்வளவு ஒரு வண்ண பென்சில்களை வச்சு மேத்திப்பட்டி வெந்தயப்பட்டியை வச்சு நோய்க்கு தீர்க்கலாம் என்பதை இதுலயே நாங்க நிறைய அனுபவங்கள் சில பற்றி இருக்கிறோம். அந்த மேத்திப்பட்டியை வச்சு இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி யூரினேஷன் போகுது. அப்ப அதுக்கு எந்த புள்ளி ஆக்டிவேட் பண்ணணும், ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப லெப்ட் சுண்டு விரல்ல என்ன செய்யறோம், இந்த 2வது புள்ளியில மேத்தி பெட்டி போடலாம், அல்லது இது மாதிரி வச்சுட்டு அழுத்தம் கொடுக்கலான்றத நாங்க நாளும் பின்பற்றி வருகின்றோம். அப்போ ஒவ்வொரு ஆசான்களும் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்ம வாழ்வியல்ல நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது பெற்ற அனுபவத்தை நண்பர்களுக்கு சொல்றோம். ஐயா குணபாலன் ஐயா ஃபர்ஸ்ட் நாள் வரும்பொழுதே கேட்டேன், ஐயா நான் இவ்வளவு நாள் இழந்துட்டேன், 1000 நாட்களுக்கு மேல போயிடுச்சேன்னு சொல்லும் பொழுது ஐயா சொன்னது என்னன்னா, அடிக்கடி இங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இணையத்துல, பிரபஞ்சம் என்று உங்களுக்கு தருகிறதோ அது அன்றைக்கு கிட்டும். அதுதான் உண்மை. நாங்களும் நிறைய பேர்கிட்ட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம், நண்பர்களுக்கு சொல்றோம். இன்னமும் பிராப்தம் நிறைய பேருக்கு கிடைக்கலையன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல கிராமத்துல உள்ளவங்களுக்கு டவர் பிரச்சனை இருக்கு. அது ஒரு இருக்கத்தால சென்று அடைய முடியாத நிலை. நண்பர்களுக்கு சொல்லி அதையும் எல்லாருக்கும் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பயிற்சின்னு சொல்லும்போது இந்த மருந்துல காயக்கல்ப மருந்தை பத்தி அம்மா அகிலாமா சொல்லியிருந்தாங்க. காயக்கல்ப மருந்து மஞ்சள் கரிசாலை ஒரு பங்கு, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம் கால் பங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னா நமக்கு இந்த இது நம்ம வீட்டுல இருந்தோம்னா எந்த நேரத்துல தினசரி தீநீராக மூலிகை தீநீராக அருந்தினாலே நமக்கு நோய் வருமுன் காக்கிறது ரொம்ப எளிமையா இருக்குன்றதை அவங்க சொன்னாங்க. இறைமதன் ஐயா இன்னைக்கு அவங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டமாக இந்த உள்ளம் மனம் தெளிவடைவதற்காக அவங்க சொன்ன அந்த பயிற்சி எல்லாம் நாங்க அது மாதிரி பின்பற்றிருக்கோம். அதுல அவர்கள் சொன்னதுல நாங்க கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, உறவுகள் மேம்பட. ஏன்னா இன்னைக்கு உறவுகள் முதல்ல சமூகத்துக்கு வெளியே போவதுக்கு முன்னாடி குடும்பத்துக்குள்ளார நிறைய நெருடல்கள். அப்ப ஐயா சொன்னாங்க ஒரு தடவை, உங்களுக்கு உங்க மனைவி கிட்டயோ உங்க பிள்ளைகள் எது பிடிக்கும், எது பிடிக்காது, இது மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எது பிடிச்சதோ அதை மேம்படுத்தி அதை அவங்களுக்கு பாராட்டு செய்யணும். தீயவற்றை சுட்டி காட்டும் பொழுது, செய்யாத சுட்டி காட்டும் போது உறவுகள்ல ஒரு பலகீனம் ஏற்படும். அப்ப உறவுகளுக்குள்ளார ஒருத்தர் போற்றி பேசணும் அப்படின்றத ஐயா கிட்டதான் தெரிஞ்சு கத்துக்கிட்டோம். அந்த அளவுல பாத்தீங்கன்னா உடல், உள்ளம், ஆன்மா, இந்த ஆன்மா ஈடேற்றத்திற்காக ஐயா நீங்க நிறைய சொல்லிட்டாங்க. அதை பத்தி நாங்க பேச தேவையில்லை. ஏன்னா ஐயா ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஸ்டெப்ல அவங்க சொன்ன செய்திகள்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மன தெளிவு, தீய எண்ணங்களை அகற்றி தன்னை பற்றி அறிந்து காயக்கல்ப பயிற்சி கொடுத்தாங்க. ஏன்னா அப்ப காயக்கல்பம்னா என்னன்னே தெரியாது. அழிவற்ற உடல், எட்டர்னல் பவர். அப்ப அதை அடைவதற்கான பயிற்சியை இலவசமா, அதாவது அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வேதாத்திய மகரிஷியா பாத்தீங்கன்னா அங்க போய் கத்துவோம். ஆனா இணையத்துல கொடுத்து எல்லாரையும் ஊக்குவித்து அது செய்வதாலே நோய் வராது என்பதையும் நாங்கள் அனுபவமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அகிலா குணாலன் அம்மா, அவங்க பனை பொருட்களை பத்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப லகுவா சொல்லிட்டு போறாங்க. ஆனா எங்க சைட்ல அந்த பனை பொருட்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் அதை நிறைய பேர் நம்ம குழுல பயணிக்கின்ற லலிதா அம்மா, கௌரி அம்மா இவங்க எல்லாம் செஞ்சு பார்த்த அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே இல்லாட்டினாங்களும் நாங்க பனை வெல்லம், பனை கற்கண்டை பயன்படுத்துவதற்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருந்தார் என்பதையும்
மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து மூலிகை மகேந்திரன் ஐயா ஒரே ஒரு நாள் வகுப்புல தான் அட்டன் பண்ணோம். பூரிக்கட்டையோட எடுத்து காட்டினார் முதல்ல. அவருடைய சிரிச்ச முகம், அந்த பூரிக்கட்டையால அந்த ஆயில் எப்படி மசாஜ் செஞ்சா எந்த அளவுக்கு உறவுகள் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றத அவங்கள்ட்ட நாங்க பார்க்க முடிஞ்சது. அடுத்து காரைக்கால் பாஸ்கர் ஐயா, ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத ஐயாவ. இப்ப அவங்க சொன்ன பிறகு எங்க சைடுல இங்க பாத்தீங்கன்னா பொற்செழியன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சு சொன்னாங்க, உங்க ஊர்லயும் இயற்கை இயற்கை விவசாயம் பண்றவங்க இருப்பாங்க. மரபு வரி அரிசிகள், காய்கறிகள் செய்யறவங்க. அதன்படி எங்க சைடுல பொற்செழியன்னு ஒருத்தர் பக்கத்துல கிராமத்துல செய்யறாரு. இப்பொழுது அவர்கிட்ட இருந்து வாங்கணும். அப்ப நேரலையில காரைக்கால் போயிருந்த போது சில அட்ரஸ் வாங்கிட்டு நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா அரிசி ஒரு 25 கிலோ பால்குடல் வாழை நேத்தி அரிசி சேர்ந்துச்சு. அப்ப நாங்க இந்த இயற்கை வாழ்வியல் முறைகளுக்கு மாறி இருப்பதற்கு காரணம் இந்த காலைச்சக்கரம் தான். அப்ப ஒவ்வொருவரும் இதை காணும் பொழுது நம்ம அந்த இயற்கை வாழ்வியல் முறைக்கு போகும் பொழுது நம்ம உடல்ல வேதியியல் பொருட்கள் சேராம இருக்கும் பொழுதே நம் உடல் ஆரோக்கியமாக இருப்போம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்பா சமைக்கலாம் வாங்க ரேகா சிவகுமார் அம்மா. நாங்க அவங்களை நேரலையில கள்ளக்குறிச்சி உணவு திருவிழாவில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ரொம்ப இனிமையானவங்க, நல்லா நிறைய செய்திகளை டிப்ஸுகளை சொல்றாங்க. அதையும் நாங்க பின்பற்றி இருக்கிறோம் என்பதையும் முயற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னும் ஒரு சிறப்பு, நேரலையில சிரிப்பு யோகா. நேரலையை மறக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லி இருந்த நேரம் ஓடிக்கிட்டே இருந்துவிடும். 5 நிமிடத்துல பேச சொன்னாங்க. அந்த சிரிப்பு யோகா எல்லாரும் அந்த வயதை கடந்து சிரிச்சிருந்த, இப்ப சிவகாசி மாரஞ்சியும் கிரிதரன் அவர்களும் செஞ்சு கொடுத்தாங்க. இதை நாம வீட்டுக்குள்ளே அறையில இருந்து செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அரங்கத்துல இருந்து எல்லாரும் செய்யும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சிங்க. இந்த குழந்தையா மாறிடுறோம். அப்ப அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிய அந்த இறைமதன் ஐயா, நல்ல சிவம் ஐயா இருவர்களும் சேர்ந்து நடனங்கள், பாட்டோட, அந்த சிரிப்பு யோகாவோட சிறப்பா அதை நீங்க யான் பெற்ற இனிமே பெருக நீங்க பாத்தீங்கன்னா தான் அதனுடைய அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வார்த்தைகளால சொல்லலாம். இது சொல்றதால நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு பதிவையும் இப்பொழுது உங்களிடம் வைத்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த காலச்சக்கரத்தில் சேர்த்து அவர்களும் பயன்பெறுவதற்கு உதவியாக இருப்போம் என்று என்னையும் சேர்த்து கேட்டுக்கொள்கின்றேன். இதோடு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த அம்மா கௌரி அம்மா அவங்க அனுபவத்தை சொல்லும் போதும் பழனிவேல் ஐயா அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க ஆசானாவே இருக்கிறாங்க. இங்க ஆசானாகக்கூடிய தகுதிய நம்ம நேரலையில அவார்டா கொடுத்தாங்க நிறைய பேருக்கு. அதுல மருத்துவம்னா கீதாமணி அம்மா திரு இலக்கியவாணன் ஐயா பின்பற்றி அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் சொல்லி அவங்க ஒரு ஆசானாக திகழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஹீலர் இளங்கோவன் ஐயா, அவங்க பார்த்து பாருங்களேன், அவங்க முதல்ல அச்சத்தை மனசுல இருந்து தூக்கி போடுங்க, இயற்கையாவே நம்ம கிட்ட மன உறுதி இருக்கு, அப்ப இயற்கையோடு சேர்ந்து இங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அறிமுகத்தால தேன்மொழி அம்மா பாத்தீங்கன்னா இயற்கையான சோப்பு, இயற்கையான பாத்திரங்கள் கழுவுவதற்கான லிக்விட் எல்லாமே செஞ்சு அவங்க ஸ்டால் போட்டு அவங்க ஒரு இயற்கை மருத்துவராக உருவாகிறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருந்தாங்க. இது போன்று இப்ப சமீபத்துல பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப்ல இருந்து டாக்டர் நவசக்தி டாக்டர் அவர்களும் உதயசங்கர் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தியானம் முறை, சக்கரா தியானம், இது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை நாளும் கற்கக்கூடிய ஒரு இணையதளமாக இருப்பது எதுன்னா நம்மளுடைய காலைச்சக்கரம் தான். இதுல ஒரு பாட்டு சொல்லுவாங்க, நம்ம பழைய பாடல் ஒன்று இருக்கும், டக்குன்னு நினைவுக்கு வரல. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன், இல்லையா? அப்ப நாம இதனுடைய பயனை புரிந்து கொண்டோம்னா ஒரு நாள் கூட எப்ப அந்த டைம் வரும் அப்படின்றத நீங்க அலாரம் வைக்க தேவையில்ல. பயோ கிளாக்க நம்ம உடல் என்ன செய்யும், டக்குன்னு 4:30 5 ஆயிடுச்சுன்னா எழுப்பி விட்டுரும். நான் அப்படி இருந்தா நம்பி எங்கேயோ தூங்கிடணும் என்னமோன்னு வச்சுட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட அதுக்கு அதை அடிச்சு எழுந்திருக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே எழுந்து அலாரம் வரும்போது ஆஃப் பண்ணிடுது. அது மாதிரி நம்மளை பயணிக்க செய்து உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் எண்ணம் சொல் செயல் இந்த முக்கரணங்களாலையும் நல்ல ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா காலைச்சக்கரம். இந்த காலைச்சக்கரத்துக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டவர்கள், இதில் பயணிக்கின்றவர்கள். இதுல நிறைய பேர் சாட்டிங்ல போடுறீங்க, அதுக்கு முன்னாடி கேள்வி பதில் இருந்தது. இப்ப அவங்க இல்லாட்டினா கூட ஐயா ஒரு செஷனை பின்னாடி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நாம ஒவ்வொரு நாளும் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தா ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுதே நீங்க கவனம் முழுசா இங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு அன்றைக்கே பதில் இருக்கு நிறைய. ஏன்னா நாங்க பார்க்கும்பொழுதே பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரிதான்
அதனால என்ன செய்யணும்னா, நாம கூர்ந்து கவனிக்கணும். ஐயா சொன்ன மாரி குறிப்பெடுக்கணும். நான் அன்றிலிருந்து இன்று வரை குறிப்பெடுத்து தான் இருக்கிறேன். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அப்புறம் இந்த காலச்சக்கரம் இந்த 48 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுல ஒவ்வொருத்தரையும் புகுத்தி அவங்கவங்களுடைய அ மருந்தில்லா மருத்துவமாக உடல் ஆரோக்கியத்துக்கும், உள்ள ஆரோக்கியத்துக்கும் செஞ்சாங்க. அதே சமயத்துல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இந்த 48 டேஸ்ல 41 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறும் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை நமதே, நாளும் நமதே என்று குழந்தைகள் அதை பற்றி ஐயா நெறைய பேசியிருக்காங்க. அதனால இதுக்கு பிறகு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களையும் இந்த காலத்துல வருங்கால தூண்கள் யாருன்னா பிள்ளைகள் தான், குழந்தைகள். அவர்களுக்கு அந்த திறனையும் உருவாக்குவதற்கு ஞாயிறு தோறும் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று சொல்லும்போது, உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுல ஈடுபடுத்தி குழந்தைகள் தூங்குறதுக்கு செய்வாங்க. ஆனா அதுவும் பயிற்சியில கொண்டு வந்துட்டோம்னா, குழந்தைகள் விரும்பி ஏற்கக்கூடிய என்று ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு இணையமாக இருப்பதுதான் காலைச்சக்கரம். அதனால பயன்படுத்துவோம், நாளும் தொடர்வோம், நாளும் கற்போம், நாளும் ஆரோக்கியத்தோடு இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பு. ஐயா எல்லா ஆசான்கள பத்தி நல்லா விளக்கமாவே சொல்லிட்டாங்க. ம். அதாவது ஒவ்வொரு ஆசான்களுமே ரொம்ப ம் வேற வேற கருத்துக்கள். நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இதுல காலச்சக்கரத்துல இவங்க இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, இவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு அது மாதிரி இல்ல. ஆமா. ஒவ்வொன்னுத்துக்குமே 2, 3 ஆசான்கள் இருக்காங்க. அவங்கவங்களோட கருத்துக்கள் ரொம்ப வித்தியாசமா நமக்கு நம்மளால நமக்கு அந்த அளவுக்கு கருத்துக்கள் குடுத்துட்டே இருப்பாங்க. புரியுது. தகவல்கள் குடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப அரிய தகவல்கள் எல்லாமே. நம்ம ஒரு இடத்துக்கு ம். போனோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு விஷயத்த மட்டும் தான் கத்துக்க முடியும். ஆனா இந்த காலச்சக்கரத்துல மட்டும் எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் எல்லாமே இதுல இருக்கு. சொல்ற மாரி சிரிப்பு யோகா இருக்குது, பணம் பழத்த பத்தி இருக்குது, ஆமா. முக்கியமா ஹீலிங்க பத்தி இருக்குது. நம்மளே எந்த அளவுக்கு ஹீலிங் பண்ணிக்கணும் எல்லாமே ஆன்லைன்லயே குடுத்துட்டு, எங்களுக்கு அந்த அளவுக்கு ம் ஏன்னா இந்த அளவுக்கு நாங்க பேசுறோம்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. அறிவு குடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு எஃபெக்ட் எங்களுக்கு நல்லா அதுல நல்ல வித்தியாசம் தெரியுது. எங்க வாழ்க்கையிலும் சரி, எங்க மனசுலயும் சரி அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சிம்மா. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மிக்க நன்றி. வாழ்க நலமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். அ காலச்சக்கரத்தின் நிறைவுக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்வோட நிகழ்வுக்கு வந்திருக்கோம். ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சியிலருந்து எல்லாமே முழுமையா குடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஐயா சொன்ன மாரி எந்த சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே நிவர்த்தி செய்யறதுக்கு தான் ஐயாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்துல நமக்கு டைம் குடுத்துட்டே இருந்தோம்னா, அதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கும். ஏற்கனவே நமக்கு 7ன்றது 7:30 ஆக போயிட்டு இருக்கு. எல்லா கேள்விகளையும் பண்ணிட்டுருங்க. அது நீங்க சொன்ன மாரி செய்ய செய்யவே உங்களுக்கு சந்தேகங்களும் கிளியர் ஆயிட்டே இருக்கும். அதுமாரி கேட்க கேட்கவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும் நெறைய விஷயம். அது முடிவுல உங்களுக்கு சந்தேகத்துக்குன்னே நாள் அதாவது கேள்வி பதிலுக்கு நாள் குடுக்கலான்னு இருக்காரு ஐயா. அது ஒரு இதுவும் இருக்கிறது. அ ஆசான் நலசிம்ம ஐயா அவர்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பாகவும், காலைச்சக்கரம் குழு அன்பர்கள் சார்பாகவும் மிக்க நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைமதன் ஐயாவுக்கும் அதாவது ஆன்மீக சிந்தனைய ரொம்ப சிறப்பா ரொம்ப மேன்மையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நமக்கு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுத்து, நம்ம அறிவு மேன்மைக்கும், மனசுல ஒரு தெளிவுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு சொல்ல முடியுமோ, அதாவது அ அவர் பேசணும்னா ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட நல்லா பேசுவாரு. அவரவே நம்ம ஒரு 3/4 மணி நேரம் இதுல தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து அவர் குடுத்துட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு நமக்கு குடுக்கணுமோ, வாரம் வாரம் அவர் குடுத்துட்டு இருக்காரு வியாழக்கிழமையில. இந்த 48 நாள்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான், விதை தான். அத மரமாக்குறதும், ஆலமரம் ஆக்குறதும் உங்க கையில தான் இருக்குது. அத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஐயா இறைமதன் ஐயாவுக்கு இன்னைக்கு சிறப்பா சொன்னாரு. எல்லா வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லிட்டாரு இன்னைக்கு. ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு கலந்து கொண்ட அன்பர்கள் ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நேரம் இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மனசுலயும் அது தெளிஞ்சிருக்கும். அம் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு நெறைய மாற்றங்களையும், நெறைய இது பண்ணியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. தெரிய ஆரம்பிச்சுரும். உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து வர 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 எப்படி அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாரி ஊத்திட்டே இருக்கிறோம். நீங்க எல்லா பக்கமும் விரிஞ்சு வளரலாம். அத நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி. மிக்க அன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.